என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. காக்கியை கனவாக கொண்டு தமிழ்நாடு காவலர் தேர்வு 2025 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா அனைத்து மாணவருக்கும் தங்கமுத்து IPS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள்ப்பா. இந்த 2025 காவலர் தேர்வு கண்டிப்பா உங்களுக்கானது. நீங்க இந்த எக்ஸாம்ல எந்த மாதிரி படிக்கணும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணணும், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் போதுமா சார், நைட்டு காலையில 5 o'clock நைட் 10 o'clock வரை ஃபுல்லா நான் படிச்சுட்டே இருந்தா போதுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்ல. எந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நம்ம கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதா ஃபுல் அண்ட் ஃபுல் தேவை. அந்த கிராக் கோர்ஸ் தான் ஃபுல்லாவே கிராஷ் கோர்ஸ் ஃபுல்லாவே போட்டுருக்காங்க. எந்த மாதிரி இப்போ தங்கமுத்து IPS அகாடமியில புதிய வகுப்புகள் ஆரம்பிக்கிறாங்க. TNUSRB போலீஸ் 2025 தேர்வுக்கான புதிய வகுப்புகள் ஆரம்பிக்காங்க. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிளாஸஸ் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். மார்னிங் 9 o'clock கிளாஸ் டைமிங் ஸ்டார்ட் ஆகும்பா. மார்னிங் 9 o'clock 10 o'clock 1 hour டெய்லி ஓரல் டெஸ்ட். ஓரல் டெஸ்ட்னா வேற எதுவுமே இல்லை, இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத மொதல் நாளே என்ன பண்ணுவாங்க, குரூப்ல அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க. டெய்லி டே ஷீட்டா இருக்கலாம், அந்த ஆசிட் பேஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி டெய்லி ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்க. அதை நீங்க படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதுல இருந்து அந்த 1 hour டெஸ்ட் போர்ஷன் வைப்பாங்க. டெஸ்ட் ஃபுல்லாவே இருக்கும் ஓரல் டெஸ்ட். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பொது அறிவுக்கான வகுப்புகள் மார்னிங் 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் பொது அறிவுக்கான வகுப்புகள். ஜிகே போர்ஷன்ஸ் இருக்குல்ல, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி போர்ஷன்ஸ்ல 3 hours கிளாஸ் போகும். அடுத்து 1 hour கேப் பிரேக், உங்க லஞ்ச் பிரேக் இருக்கு 1 to 2 o'clock. அந்த லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 o'clock 4:30 வரைக்கும் சைக்காலஜி கிளாஸஸ் இருக்கும். சைக்காலஜி அப்படின்னா உளவியல் பகுதியில உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அந்த உளவியல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ஷன். அதனால டெய்லியுமே அந்த கிளாஸஸ் இருக்கும். எதுக்காக உளவியல் இம்பார்ட்டன் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் 20 marks. சயின்ஸ் சோசியலை பொறுத்தளவு உங்களுக்கு எது படிச்சோம்னா எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்னு நமக்கு கஷ்டம் தான். ஆனா சைக்காலஜியை பொறுத்த எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இங்க சொல்ற இன்ஸ்டியூட்ல சொல்றதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். அதுக்கப்புறம் 4:30 இருந்து 5 o'clock வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு. தமிழ் தகுதி தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குல்ல, அதுக்காக இருக்கும். அடுத்து 5 o'clock 7 o'clock வரைக்கும் முதன்மை தேர்வு. முதன்மை தேர்வு மெயின் எக்ஸாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மெயின் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 7 o'clock 10 o'clock வரைக்கும் ரிவிஷன் டைம். இன்னைக்கு என்ன படிச்சீங்களோ அது நீங்க ரிவிஷன் பண்ணணும். அடுத்து அகைன் 10 o'clock 11:30 வரைக்கும் பொது அறிவுக்கான கேள்வி என்ற விளக்கம். ஒரு 100 கொஸ்டின் ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அதுல சார் 100 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஆன்சர்ஸும் ரெடி பண்ணிட்டு அதுதான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணிடுவாங்க. இதான்ப்பா ரெகுலரா போகும். இந்த 80 days நீங்க எஃபெக்டிவா இந்த ஆர்டர்ல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும். நிறைய பேர் படிச்சிருப்போம், இல்லாட்டா நியூவா ஸ்டார்ட் பண்ணாலும் இங்க என்ன ஆர்டர் சொல்றாங்களோ நீங்க அதை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், இந்த மாதிரி கோர்சஸ் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 7358262743 9363324765 9626699743 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி கிளாஸஸ் போகும், என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தருவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைலுமே கோர்ஸ் டீடைல் தருவாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணா போதும்பா. கண்டிப்பா அதோட யூனிஃபார்ம் போறது உறுதிப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் வரை கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கும் கொஞ்சம் கரெக்டாக அந்த கண்டினியூட்டி இருக்கும். கண்டினியூட்டி இல்லாமல் தான் நம்ம படிக்கிறது கஷ்டப்படுறோம். கண்டினியூஸாக படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக இஷ்யூ எதுவும் இருக்காது. ஓகே, ஐ திங்க் நான் உங்களுக்கு 10 வரை முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ABC ஆஃப்டர் 2 days. எஸ், 10 வரை முடிச்சிருக்கோமா? கொஸ்டின் நம்பர் 11, 12 இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 11 ஃபர்ஸ்ட் கொஸ்டினை தெளிவாக ரீட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் பார்க்கலாம். A and B together can complete a piece of work in 12 days. B and C together can complete the same work in 8 days. And A and C together can complete a piece of work in 16 days. In total, how many days A, B, C all together take to complete the work? Okay. கொஸ்டின் புரிஞ்சதா? தமிழ் மீடியம் தமிழில் ரீட் பண்ணிக்கோங்க. கொஸ்டினை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு இடம் வேணும். கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கிறேன். A and B 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. B and C 2 பேரும் சேர்ந்து 8 நாளில் முடிக்கிறாங்க. C and A 2 பேரும் சேர்ந்து 16 நாளில் முடிக்கிறாங்க. ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணுவோம், அதாவது ரீகால் பண்ணிக்கோங்க. பழைய ஸ்டெப்பை ரீகால் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். 12 நாள், 8 நாள், 16 நாள். இது 3க்கு எல்சிஎம் பார்க்கணும். இது 3க்கு எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 48 bikes. ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் 2, A plus B. ஏயும் பியும் சேர்ந்து இந்த 48 பைக்கை 12 நாள்ல முடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 4 bikes per day. B plus C. பியும் சியும் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாள்ல முடிக்கிறாங்க. ஸோ 6 bike per day. தென் ஏவும் சியும் சேர்ந்து
ஒரு வேலையை 16 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ 48/16. போன வீடியோ பார்க்காம பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரியாது. போன வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1ல என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். ஸ்டெப் 2ல எல்சிஎம் பை டிவைட் பண்ணுவோம் அந்த வேல்யூவால. இப்போ 16 டிவைட் பண்ணீங்கன்னா எத்தனை வரும்? 3 பைக் பெர் டே. இப்போ 2 ஸ்டெப் வர உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. ஒரு டைம் நல்லா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம், செகண்ட் ஸ்டெப் இண்டிவிஜுவல் ஒர்க். எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் ஒர்க் பார்க்குறோம். சரிங்களா? ஓகே. தேர்ட் ஸ்டெப் வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3 வர்றதுக்கு முன்னாடி இதுலயே நம்ம சின்ன அனலைஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஏ 2 டைம் இருக்கா, பி 2 டைம் இருக்கு, சி 2 டைம் இருக்கு. சரிங்களா? அப்போ 2 டைம்ஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஃபுல்லா கூட்டினீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 13 பைக் பெர் டேன்னு வரும். இது 2 டைம்ஸ். சரிங்களா? அப்போ 2 டைம் 13 பைக் பெர் டேனா ஏபிசி 3 பேரும் சேர்ந்து 1 டைம் ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளோ பண்ணுவாங்க? 13/2 பைக் பெர் டே. 13/2 3 பேரும் சேர்ந்து பண்ற பைக். இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? மூவரும் சேர்ந்து வேலையை முடித்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்களா? ஸோ மொத்த பைக் எவ்வளோ நமக்கு கால்குலேஷன் படி 48. மொத்த பைக்கு 48னா டிவைடட் பை 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ பண்ணுவாங்க? ஒரு நாளைக்கு 13/2, அதாவது 6 ஒர்க் பண்ணுவாங்க. அதான் கான்செப்ட். அப்போ 48 இன்ட்டு இந்த 2 மேலே வரும்போது என்ன ஆகும்? 2/13 அப்படின்னு வரும். ஸோ அப்போ டோட்டலா 48 96/13. ஸோ ஆன்சர் 7/13 91, மிச்சம் 5/13. 7 5/13. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். செக் பண்ணுங்க. ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெஸ்ட். சில பேர் ஆன்சர் கரெக்டா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஹோம்ஒர்க்கா கொடுத்துருந்தேன் அந்த கொஸ்டின். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A and B can do a piece of work in 8 days. B and C can do a same work in 12 days. A, B, C can together finish in 6 days. Then AC மட்டும் எவ்வளவு நல்லா முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஏயும் பியும் இணைந்து ஒரு வேலையை. ஸ்டெப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? ஆஸ் யூஷுவல் எல்சிஎம். எல்லாத்துக்கும் எல்சிஎம் பார்ப்போமா? 8 12 6 3க்கு எல்சிஎம் என்னன்னு பார்க்கணும். 8 12 6 பெரிய நம்பர் 12. 12 வந்து 6ல் டிவைட் ஆகும், 8ல் வராது. 12 24. அப்போ ஸ்டெப் நம்பர் 1 24 பைக்ஸ். இதுல எந்த டவுட் இருக்கக்கூடாது. ஸ்டெப் நம்பர் 1ல பைக் கண்டுபிடிச்சிட்டோமா? ஸ்டெப் நம்பர் 2. இப்போ ஸ்டெப் நம்பர் 2ல என்ன சொல்றாங்க? ஏயும் பியும் இணைந்து 8 நாட்கள். இதோட ஸ்டாப் பண்ணிடணும். கரெக்டா நமக்கு ஒரு ஸ்டெப் வரும்போது ஒரு லைன் முடியுதுன்னா ஸ்டாப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு போகணும். மொத்தமா அப்படியே போகக்கூடாது. ஏயும் பியும் இணைந்து இந்த 24 பைக்கை 8 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப 24/8 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3 பைக் பர் டே. ஏயும் பியும். சரிங்களா? அதே மாதிரி பி பிளஸ் சி, பியும் சியும் சேர்ந்து அதே 24 பைக்கை 12 நாள்ல முடிக்கிறாங்க. 24 பைக்கை 12 நாள்ல முடிச்சாங்கன்னா 2 பைக் பர் டே. தென் அடுத்து என்ன சொல்றாங்க? மூவரும் இணைந்து 6 நாள். அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேரும் சேர்ந்து 24/6 ஒரு நாளைக்கு 4 பைக் பெர் டே. ஸோ இதுல இருந்து செகண்ட் லெவல் அடுத்தது வாங்க. இப்போ இதுல நம்ம என்ன யோசிக்கலாம்? ஏபி வந்து 3 பைக் ஒரு நாளைக்கு. கரெக்டா? ஏபி 3, பிசி 2, ஏபிசி 4. அப்போ இதுல இருந்து வாங்க. ஏயும் பியும் 3னா இப்போ இந்த இடத்துல கொண்டு வரோம். மொத்தம் ஏபிசி 4. 4ல் 3 போனா மிச்சம் எத்தனை இருக்கு? 1. அப்போ இந்த ரெண்டையும் டேலி பண்றோம். ஏபிசியில் ஏபியை விட்டா மிச்சம் இருக்கு சி. அப்போ சியோட வேலை 1 பைக் பர் டே. எப்படி கண்டுபிடிச்சோன்னு புரியுதா? ஏபிசி 4, இதுல ஏயும் பியும் மட்டும் 3. இந்த ஏபிசியில ஏபி இவங்க 2 பேரை விட்டுட்டோம்னா 3 விட்டா மிச்சம் சி மட்டும் தானே இருக்கும். அப்ப சி மிச்சம் இருக்க 1 பண்ணிருப்பாங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா இதுலயே வாங்க. சி கண்டுபிடிச்சாச்சா? இப்ப பி பிளஸ் சி எவ்வளவு இருக்கு? நமக்கு 2 இருக்கா? அதாவது பி பிளஸ் சி வந்து 2 பைக் பண்றாங்க ஒரு நாளைக்கு. இதுல சி நமக்கு தெரியும் 1. அப்ப பி மிச்சம் எத்தனை பண்ணிருப்பாங்க? பியும் 1 பைக் தான் பண்ணிருப்பாங்க. 1 பைக் பர் டே பி. அடுத்து அப்ப ஏ கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்? இந்த ஏ பி சி 3 பேர் இருக்காங்கல்ல, அதுல ஏ தெரியாது, பி 1, சி 1, மொத்தமா சேர்ந்து 4 பண்றாங்கன்னு நீங்க கொடுத்துருக்காங்களா? அப்போ ஏவோட வேலை என்னவா இருக்கும்? 2. அப்பதான் 2 1 1 கூட்டினா 4 வரும். இப்போ ஏவோட வேலையும் தெரியும், பியோட வேலையும் தெரியும், சியோட வேலையும் தெரியுது. அப்போ ஏ பிளஸ் சி எவ்வளோ? ஏ வந்து 2, சி வந்து 1. அப்போ ஏ பிளஸ் சி 3 பைக் பர் டே. இப்போ என்ன கேட்குறாங்க? அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஏயும் சியும். மொத்த பைக் நமக்கு எவ்வளோ இருக்கு? மொத்தமாக டோட்டல் பைக் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? டோட்டல் பைக் எவ்வளோ? 24. 24 ஏவும் சியும் சேர்ந்து 3 3 பண்ணாங்கன்னா எத்தனை நாளில் பண்ணுவாங்க? 8 3 24. ஆப்ஷன் சி 8 days.
சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 எல்சிஎம், ஸ்டெப் 2 பொறுத்தவரை ஒன்று என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபுல்லாக எடுத்து எழுதணும். ஸோ அதுல இருந்து ஏவோட ஒரு நாள் ஒர்க் என்ன, பியோட ஒர்க் என்ன, சியோட ஒர்க் என்ன கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஏயும் சியும் சேர்ந்தாங்களா, அப்போ ஒரு நாளைக்கு 3 பண்ணுவாங்க. மொத்தம் 24 பைக். 3 பண்ணா எத்தனை நாள் முடிப்பாங்க? அதான் கான்செப்ட். A can complete 1/3 of work in 5 days. A can complete 1/3 of work in 5 days. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் ஆஃப் ஒர்க்னு சொல்லுவோம் இது. A can complete a work in 1/3 in 5 days. B can complete 2/5 of work in 10 days. சரிங்களா? ஓகே. தென் both A and B together can complete the work. ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதை ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸி. ஒரு மெத்தட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, நான் இதை அதாவது டோட்டலா சொல்லாம பார்ட்னு கொடுத்துருக்காங்களா, இது வந்து என்ன சொல்றோம்னா ஏ வந்து 3ல் 1 பங்கு, மொத்தம் 3 பங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 3ல் 1 பங்கு வேலை செய்ய எவ்வளவு நாள் ஆகுதுன்னு சொல்றாங்க. 5 நாள் ஆகுதா? அப்போ 3 பங்குக்கு எவ்வளவு நாள் ஆகும் யோசிங்க. 5 5 5. அப்போ 3 பங்குக்கு சேர்த்து எவ்வளவு நாள் ஆகும்? 15 நாள் ஆகுமா? இது ஏவோட மொத்த வேலை. சரிங்களா? இதே மாதிரி பி வந்து மொத்தம் 5 பார்ட்னு சொல்றாங்க பாருங்க. 5ல் 2 பங்குன்னு சொல்றாங்களா? 5ல் 2 பங்குனா 2 பங்குக்கு 10 நாள். அப்போ ஒரு பங்குக்கு எவ்வளோ? 5 நாள். அப்பதான் 2 பங்கும் சேர்த்து நமக்கு 10 நாள் வரும். இவங்க சொன்ன கான்செப்ட் படி 5ல் 2 பங்கு தானே 10 நாள். அப்போ ஒரு பங்குன்றது 5 நாள். அப்போ 5 5 போட்டோம் அப்படின்னா பியோட ஒர்க் நமக்கு எத்தனை வரும்? 25 days. இதுக்கப்புறம் நம்ம நார்மல் அஸ் யூஷுவல் நம்ம நார்மல் கொஸ்டின் மாதிரி இப்போ நம்ம வந்து பார்ட்டா கொடுத்ததை ஹோலா மாத்தியாச்சு. ஏ வந்து இப்போ 3ல் 1 பங்கு வேலையை முடிக்கதான் 5 நாள். அப்போ மொத்த வேலையை முடிக்கணும்னா 15 நாள். அதே மாதிரி பி வந்து 5ல் 2 பங்கு வேலையை முடிக்க 10 நாள். அப்போ ஒரு பங்கு 5 நாள், இன்னொன்னு 5, மொத்த வேலையை முடிக்க 25 நாள். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் நம்பர் 1 நார்மலா ஸ்டெப் நம்பர் 1 15க்கும் 25க்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 75 வரும். சரிங்களா? அப்போ 75 பைக்கா, ஏன்னா பெரிய நம்பர் 25, அதனால நான் எல்சிஎம் சேப்லேயே சொன்னேன். என்ன மாதிரி இந்த ஃப்ளோல வந்துருங்க, பெரிய நம்பர் எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா ஈஸி. இப்போ இதை தனியாக நீங்கள் எல் டிவிஷன் போட்டுக்கிட்டு இருக்கணும். இது பார்த்தோன்னே எழுதிடும் ஸ்டெப் நம்பர் 1ல். ஓகே. ஸ்டெப் நம்பர் 2 எல்சிஎம் சேப்லாம் தெளிவாக பார்க்காதவங்க நம்ம வீடியோ பார்த்துக்கோங்கம்மா. முன்னாடி இருக்க எல்லா வீடியோ பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அது மாதிரி நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் குரூப் 4 கண்டிப்பாக முடிச்சிருவேன். அந்த எய்ம்ல தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ சாட்டர்டே கிளாஸ் போச்சு இல்லைங்களா, லைஃப் மேத்தமெட்டிக்ஸ், வாழ்வியல் கணிதம், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 கிளாஸ் 4 மார்க் கன்ஃபார்ம் பண்றேன். அதுக்குள்ள இருந்து தான் கொஸ்டின் வரப்போகுது. கண்டிப்பா ஒரு 4 கொஸ்டின், குறைஞ்சது 4 கொஸ்டின்மா. 10 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ்ல. ஒரு டைம்லாம் 10 கொஸ்டின் அங்க இருந்து எடுத்தாங்க. ஸோ இப்போ குறைஞ்சது 4 கொஸ்டின் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ்ல கண்டிப்பா வரும். ஸோ அது இந்த வாரம் சாட்டர்டே கிளாஸ்ல முடிச்சிட்டோம். அடுத்த வாரம் சாட்டர்டே அதோட செகண்ட் பார்ட் இருக்கும். அது மாதிரி நம்பர்ஸ் 2 கிளாஸ் முடிச்சிருக்கோம். அந்த ஃபுல் டே ஃபுல் லைவ் ஈவினிங்ல. ஸோ அது மாதிரி சாட்டர்டேனா அந்த ஃபுல் லைவ் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அது மாதிரி கடைசியா ஒரு மாசம் டெஸ்ட் மட்டும் வச்சு டிஸ்கஸ் பண்றேன். எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ டாபிக்கை முடிக்க பாக்குறேன். சரிங்களா? என்னோட டைமிங் எனக்கு கிடைக்கிற டைமிங்ல எவ்வளவு பெஸ்ட்டா கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டு இருக்கேமா. கண்டிப்பா நான் வேஸ்ட் பண்ணிட்டு கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன். என்னோட ஷெடியூல்ல என்னோட டைமிங் அஃபெக்ட் ஆகாம உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ முடிஞ்ச வரை டெய்லி தான் கொடுக்க ட்ரை பண்ணிருக்கேன். காலையில டெய்லி தான் கொடுக்க ட்ரை பண்றேன். 1 or 2 days மிஸ் ஆனா கூட திரும்ப நான் கொடுக்குறப்ப என்னைக்காவது நாள் ஈவினிங்ல கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்றேன். சரிங்களா? அந்த 150 days எனக்கு முடிஞ்ச வரை எக்ஸாமுக்கு முன்னாடி முடிக்க பாக்குறேன். சரிங்களா? அதை பத்தி நீங்க யோசிக்க வேணா, கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு மட்டும் இருங்க. தென் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கடைசி 30 டெஸ்ட் கண்டினியூஸா கொடுக்கலான்னு இருக்கேன். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 30 கொஸ்டின், 450 கொஸ்டின், இல்ல மொத்தமா ஒரு 500 கொஸ்டின் கொடுத்து அதை டெஸ்ட் வைக்கிறேன். 500 கொஸ்டினையும் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? கடைசி எக்ஸாமுக்கு முன்னாடி நான் பண்ணி தரேன். நீங்க ப்ராப்பரா ஃபாலோ மட்டும் பண்ணுங்க. ஏன்னா என்னால அடிஷனலா வேற எதுவும் பண்றதுக்கு டைம் கரெக்டா இல்ல. 1 lakh வந்ததுக்கு அப்புறம் நான் ஜிகேவுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம பண்ணுங்க. மேக்ஸுக்கு நம்மளை தாண்டி கொஸ்டின் வராதுமா, ஷோரா சொல்றேன். கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா. ஸ்டெப் 2 வந்து பாருங்க, ஏ என்பவர் சொல்லிட்டாங்களா, நம்ம இந்த கான்செப்ட் படி எடுத்துக்கலாம். ஏ அப்படிங்கிறவங்க 75 பைக் 15 நாள்ல முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பைக்? 5 பைக் பெர் டே. கரெக்டா? பி அதே 75 பைக்கை 25 நாள்ல முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 பைக் பெர் டே. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள்னு கேட்குறாங்கல்ல. அப்போ ஸ்டெப் 3 கொஸ்டினுக்கு வாங்க. மொத்தம் எத்தனை பைக் இருக்கு? 75 பைக். 2 பேரும் சேர்ந்தா எவ்வளோ? 3 + 5 8. கேன்சல் பண்ணீங்கன்னா 9 8 72, மிச்சம் 3/8. இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். புரிஞ்சுதா? ஸோ இந்த கொஸ்டினுக்கும் போன மாடலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, போன மாடல்ல ஏ ஒரு பர்டிகுலர் டேஸ்ல வேலையை முடிப்பாரு, பி ஒரு பர்டிகுலர் டேஸ்ல வேலையை முடிப்பாருன்னு சொல்லி மொத்த வேலையை கொடுத்துட்டாங்க. பட் இங்கே அப்படி கொடுக்கல. ஒரு பார்ட் மொத்தமா இப்போ 30 பைக் இருக்குன்னா அதுல 10 பைக்கை ஏ பண்ணாருன்னா 5 நாள் ஆகும். புரியுதா? இப்போ மொத்த ஒர்க் வந்து இப்போ எக்ஸாம்பிள் 30 பைக் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கம்பெனில. ஏ வந்து 10 பைக்கை 5 நாள்ல முடிப்பாரு. அப்போ மொத்தமா 30 பைக்கை 15 நாள்ல முடிப்பாரு. அதான் இங்க கொடுத்துருக்காங்க.
இப்ப பி என்ன சொல்றாங்க அப்படின்னா மொத்தம் 25 நாள் ஆகும் அவர் செய்யறதுக்கு. அவருக்கு என்ன சொல்றாங்கன்னா 2 பார்ட்டை முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகுது. அப்போ ஒரு பார்ட்டை முடிக்கிறதுக்கு 5 நாள் ஆகும். மொத்த பார்ட்டு 5 பார்ட்னா 25 நாள் ஆகும். இது நமக்கு அடிஷனல். போன இது வரைக்கும் பார்த்த 10 கொஸ்டினுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இது இந்த பார்ட் ஆஃப் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. சரி, இதை விட நான் பார்ட் ஆஃப் ஒர்க்கை வேற ஷார்ட்டா இப்ப இதுல இருந்து நீங்க பண்ணிடுவீங்க. இதுல உங்களுக்கு கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம ரெகுலரா 11 கொஸ்டின் இதே மாடல்ல பண்ணிட்டு வரோம். சரிங்களா? இதை கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா 2 மெத்தட் சொல்றேன், 2ல எதனால யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்த்த மெத்தட் எப்படின்னு புரியுதா? ஏ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3ல 1 பங்கு. அப்ப 3 பங்கு இருக்கு. அதுல 1 பங்கு தான் 5 நாள். அப்ப 3 பங்கு எவ்வளவுன்னு பாக்குறோம். அதே மாதிரி பி மொத்தம் 5 பங்கு இருக்கு. பில 5ல 2 பங்கு 10ன்னா அப்ப 1 பங்கு 5, அப்ப 25ன்னு வரும். சரிங்களா? இது இல்லாம நான் இப்ப வேற மாதிரி கொஸ்டின்ஸ் இதுக்கு நம்ம கால்குலேஷனா சொல்றேன் பாருங்க. கால்குலேஷனா 5 நாட்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல டோட்டல் டேஸ் கண்டுபிடிக்க இதை நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. டோட்டல் டேஸ் வேணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்ன யூஸ் பண்ணலாம்னா, கொடுத்துருக்கிற டேஸ் கிவன் டேஸ் இன்டு 1/part அங்க கொடுத்துருக்க பங்கை தலைகீழ எழுதணும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஏவோட டோட்டல் டேஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஏக்கு எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? 5 நாள் கொடுத்துருக்காங்களா? 5 இன்ட்டு பார்ட் எவ்வளவு இருக்காங்க? 1/3 இருக்கா? 1/3 தலைகீழ எழுதுனா 3/1. ஆன்சர் 15 நாள் வந்துருச்சா? அதே மாதிரி பிக்கு வாங்க. பிக்கு இங்க வந்து 10 நாட்கள் கொடுத்துருக்காங்களா? 2/5 தலைகீழ எழுதுங்க. 5/2 எழுதலாமா? இப்ப 2 கேன்சல் பண்ணீங்கன்னா 1 2 5 2 10 5 × 5 25 நாள். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி லாஜிக்கலா புரிஞ்சு எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கோங்க. உங்க இஷ்டம் தான். எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ சில பேர் எனக்கு இந்த ஃபார்முலா பெஸ்ட் நினைப்பீங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஃபார்முலா சூட்டபிளா இருக்கா, இல்லை அப்படின்னா அந்த ஜென்ரல் மெத்தட் சூட்டபிளா இருக்கான்னு. ஏன்னா அந்த கமெண்ட்ஸ் ஏன் கேட்குறேன்னா, கிளாஸ்ல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஓகேன்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் அந்த மெத்தட் ஓகேன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து கொடுக்குறப்போ எது பெஸ்ட்டுங்கிறத நானே ஒரு டைம் அனலைஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? எது பெஸ்ட்டோ பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு மெத்தட் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கால்குலேஷன் உள்ளவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். லாஜிக்கலா யோசிக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் ஈஸி. இது நம்ம நார்மலா ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்கள்லையும், பி என்பவர் அதே வேலையை 12 நாள்லயும் முடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து வேலையை முடிச்சா ஏ செய்த வேலையின் பங்கு தான் கேட்கிறாங்க. சின்ன கொஸ்டின். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்றீங்க அப்படின்னா, பார்ட் 1 சாரி ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்டெப் நம்பர் 1 எதுக்கு எல்சிஎம் பார்க்கணும்? 6க்கும் 12க்கும் எல்சிஎம் பார்க்குறீங்க. அப்போ எத்தனை பைக் வரும்? 12 பைக்ஸ். ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, ஏ வந்து இந்த 12 பைக்கை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 12 பைக்கை 6 நாளில் முடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 பைக் பெர் டே. பி அதே 12 பைக்கை 12 நாளில் முடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1 பைக் பெர் டே. டோட்டலா எத்தனை பைக் முடியுது? 2 1 3 பைக்கு, மொத்தம் 3 பைக்கு. இதுல இவங்க செஞ்ச பங்கு எவ்வளோ? ஏ எத்தனை பண்றாங்க? 2, பி 3. ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். ஏ பி 2 பேர் இருக்காங்க. மொத்தமா முடியக்கூடிய வேலை 3. அதுல ஏ பண்ணது 2, இந்த 3ல பி பண்ணது 1. இதுதான் அவங்க பங்கு, வேற ஒண்ணுமே இல்லை. என்ன கேட்டிருக்காங்க? ஏ செய்த வேலையின் பங்குன்னு கேட்குறாங்களா? ஸோ அப்ப ஏ செய்த வேலையின் பங்குனா 2/3. ஒருவேளை பி செஞ்ச பங்குனா 1/3. மொத்தத்துல அவங்களோட பார்ட் என்ன? மொத்தம் 3. அப்ப ஏ செஞ்சது 2. ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்களேன். பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க். கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிட்டு பொறுமையா பண்ணணும். 80% ஆஃப் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் பை ஏ அலோன் இன் 20 days. இதோட ஸ்டாப் பண்ணணும். எப்பயுமே ரீட் பண்ணும்போது ஒரு கமாவோ பாயிண்டோ வந்தா ஸ்டாப் பண்ணிடுங்க. தி ரிமைனிங் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் வித் பி. வித் பினா பி கூட சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். வித் பி இன் 3 days. Then how long time take to complete the whole work by B alone? ஓகே, தமிழ்ல பார்ப்போமா, இங்கிலீஷ்ல பார்த்தாச்சு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு கூட ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏ என்பவர் 80% வேலையை 20 நாள்ல முடிக்கிறார். ஏ அப்படிங்கிறவர் 80% வேலையை 20 நாள்ல முடிக்கிறாரு. மீதமுள்ள வேலையை பி கூட சேர்ந்து 3 நாள்ல முடிக்கிறாரு. சரிங்களா? அப்போ பி மட்டும் எத்தனை நாள்ல முடிக்கிறார் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பர்சன்டேஜ் வந்து மாற்றி வச்சிருவோமா? 80% அப்படின்னா நமக்கு என்ன லாஜிக்ல வரும்? 80%னா 4/5 அப்படின்னு அர்த்தம். 5ல 4 பங்கு. ஏன்னா 80% அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதணும்னா 80/100ன்னு எழுதுவோம். கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்? 5 20 4 20, அதான் 4/5. இங்க வந்து மீதமுள்ள வேலை அப்படிங்கிறப்போ நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு? 80 போச்சுன்னா மிச்சம் 20%. அப்போ 1/5. இது நீங்க பார்ட்டா மாத்தி வச்சுக்கிறது பெஸ்ட்னா பார்ட்டா மாத்தி வச்சுக்கோங்க. சரிங்களா?
20 நாள்ல முடிக்கிறாரா, நம்ம கான்செப்ட் படி நம்ம அங்க சொன்னோம் இல்லைங்களா, அந்தபடி ஏ வந்து இப்போ 20 நாள்ல முடிக்கிறார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டேஸ் எத்தனை 20 நாள் இன்ட்டு 5/4, 4/5 தலைகளாதுன்னா 5/4 வருமா, கேன்சல் பண்ணீங்கன்னா 5. அப்போ ஏவோட ஒர்க்கு 25 டேஸ்ல கம்ப்ளீட் ஆகுது ஏ. அதே மாதிரி பி பார்த்தீங்க அப்படின்னா பியோட ஒர்க் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள்ல முடிக்கிறாரு, 3 நாள். அது பியோட ஒர்க்கா ஏ பிளஸ் பியா, இதுதான் தெளிவா பண்ணணும் நீங்க. ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து 3 நாள்ல முடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ 3 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா 3 இன்ட்டு 1/5 தலைகளாதுன்னா 5/1, ஸோ 15 நாள். இந்த லாஜிக் எடுக்க தெரியணும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம ஏபிக்கான டேர்ம்ஸை கண்டுபிடிச்சிட்டு எத்தனை நாளுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கொஸ்டின்குள்ளேயே வரப்போறோம். இப்போ ஏ எத்தனை நாள்ல முடிக்கிறார் கொஸ்டின் படி, ஏ ஒரு வேலையை 25 டேஸ்ல முடிக்கிறார். பி அதே வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாரு, 15 நாள்ல முடிக்கிறார். இதை கண்டுபிடிச்சிட்டு இப்போ கொஸ்டின்குள்ள வாங்க. இப்போ ஸ்டெப் நம்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா 25க்கு 15க்கு எல்சிஎம் பாத்தீங்கன்னா 75 நாள். ஸ்டெப் நம்பர் 1, சரிங்களா? இப்போ ஸ்டெப் நம்பர் 2 அடுத்து ஸ்டெப் நம்பர் 2 எடுத்தீங்கன்னா ஏ இந்த 75 நாளை எத்தனை நாள்ல முடிச்சிருக்காரு, 75 பைக்கை 75 நாள்ல 75 பைக்ஸை 25 நாள்ல முடிக்கிறாரு. ஒரு நாளைக்கு 3 பைக் பர் டே. ஓகே, பட் இங்க ஏவா பியா, ஏ பிளஸ் பி, ஏவும் பியும் சேர்ந்தா அதே 75 பைக்கை 15 நாள்ல முடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 5 பைக் பர் டே. ஓகேவா? ஏ அப்படிங்கிறது 3 பைக் பர் டே, பி அப்படிங்கிறது 2 பைக் பர் டே, மொத்தம் 5 பைக் பர் டே, சரிங்களா? அப்போ ஏவோட ஒர்க்கு நல்லா புரிஞ்சுக்கிச்சா, ஏவோட ஒர்க்கு 3 பைக் பர் டே, பியோட ஒர்க்கு 2 பைக்ஸ் பர் டே. கண்டுபிடிச்சோமா? இப்போ என்ன சொல்றாங்க, பி மட்டும் தனியா அந்த வேலையை பார்த்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ சால்வ் பண்ணலாமா? பி மட்டும் தனியா அந்த வேலையை பார்த்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்க, மொத்த பைக்கு 75. பி மட்டும் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்ணுவாங்க, 2. ஸோ 75/2 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 37 1/2 டேஸ். இந்த கொஸ்டின்ல பெருசா ட்விஸ்ட் எல்லாம் கிடையாது. நம்ம எந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா இந்த 80% ஆஃப் ஒர்க் 20 டேஸ்ல முடியுது இல்லைங்களா, அந்த இடத்த பார்க்கணும். இப்போ 20 டேஸ்ல 80%னா நம்ம இப்படியே யோசிக்கலாம். ஏ வந்து 20% பிரிச்சா 5 பிரிக்கலாமா? அப்போ 80% 20 நாள்னா 5 5 5 5, அப்போதான் 20 நாள்ல முடியும் 80%. இப்போ இன்னும் ஒரு 5 சேர்த்தா 25. அதே கான்செப்ட் தான். பட் ஏவும் பியும் சேரும் போது என்ன ஆகுது, மிச்சம் 4ல 5ல எத்தனை பங்கு இருக்கு, ஒரு பங்கு தான். இந்த ஒரு பங்கு 3ன்னு சொல்றாங்க. அப்போ 3 3 பார்த்தோம்னா மொத்தம் 15. இது ஏயும் பியும் சேர்ந்தா. ஸோ இதுல இருந்து கூட கொண்டு வரலாம். இந்த லாஜிக்கல தான் நான் இங்க வந்து கால்குலேஷனா சொல்லியிருப்பேன். போன சம்ல பார்த்தோம்ல 2 மெத்தட் இருக்கு, லாஜிக்கலாவும் பண்ணலாம், கால்குலேஷனாவும் பண்ணலாம். இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த ஸ்டெப்ஸுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, அடுத்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 பொறுத்தவரை பி மட்டும் தானே கேட்டிருக்காங்க. மொத்த பைக் நமக்கு தெரியும் 75 பைக்கு. அந்த 75 பி வந்து ஒரு நாளைக்கு 2 பைக் தான். அப்ப 75/2. இதை கரெக்டா கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் டைரக்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி டைப். இது வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு இந்த டைப்புக்குள்ள வாங்க. எஃபிஷியன்சி டைப் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் ஹெட்டிங் எஃபிஷியன்சி டைப் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. எஃபிஷியன்சியை பொறுத்தவரை கரெக்டா என்ன பண்ணணும்னா எந்த 2 எஃபிஷியன்சி டைப்ல எஃபிஷியன்சியும் டேஸும் எப்படி இருக்குன்னு நமக்கு மாதிரி தெரியணும். எஃபிஷியன்சி அண்ட் டேஸ் ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா தெரியணும். ஒண்ணுக்கு இன்னொன்று எப்படி இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய நபர் ஒரு வேலையை வேகமா முடிச்சிருவாரு, டைம் எப்படி எடுத்துப்பாரு, கம்மியா எடுத்துப்பாரு. அப்ப எக்ஸ்பீரியன்ஸும் டைமும் எப்பயுமே எப்படி இருக்கும்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒரு கொஸ்டின்ல உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க, சரிங்களா? இதுல எஃபிஷியன்சி நல்லா கொஞ்சம் எஃபிஷியன்சினா திறமை அண்ட் டேஸ், இந்த 2 டேட்டாவையும் இது முக்கியமா இப்ப சொல்றது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய கொஸ்டினுக்கு இதுதான் பேஸே. கொஞ்சம் கவனிங்க, அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் கரெக்டா தெளிவாக எழுதிக்கலாம். பார்த்து எழுதக்கூடாது, கவனிக்கணும். முதல் எஃபிஷியன்சி அப்படின்னு எடுத்தீங்கன்னா எஃபிஷியன்சி அப்படிங்கிறது என்ன ரேஷியோல இருக்குன்றதை முதல் எழுதணும். இப்போ எக்ஸாம்பிள் 3:4. இப்போ ஏ என்பவர் பிஐ விட 3 மடங்கு திறமையானவர் அப்படின்னா 3 1. இப்படி திறமை இந்த மாதிரி இருந்தா டேஸ் வந்து 1 3 இந்த மாதிரி இருக்கும். இதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதாவது எஃபிஷியன்சியை பொறுத்தவரை பைக்ல எடுப்போம், நம்ம எத்தனை பைக் இவங்க பண்றாங்க அதான அவங்க திறமை. ஆனா டேஸை பொறுத்தவரை நம்ம எக்ஸ் எடுத்துக்கலாம், 1x 3x.
இந்த கான்செப்டை மைண்ட்ல ஏத்திட்டு தான் இந்த டாபிக் உள்ள வரணும். கிளியரா இருங்க. எஃபிஷியன்சி அப்படின்னா திறமை. யாருக்கு திறமை அதிகமா இருக்கோ அவர் டைமிங் கம்மியா எடுத்துப்பாரு. சரிங்களா? ஒரு வேலையை பண்றாங்கன்னா திறமை அதிகமா இருக்கவங்க வேகமா பண்ணி முடிச்சிருவாங்க. திறமை கம்மியா இருக்கவங்க அந்த வேலையை அதிக நேரம் எடுத்துப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு புக் படிக்கிறீங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 4 டைம் படிச்சுட்டேன், 5வது டைம் படிக்கிறப்போ உங்களுக்கு 1 hour தான் ஆகும். அதுவே புதுசா படிக்கிறப்போ அவங்களுக்கு 4 மணி நேரம் ஆகும். அப்போ திறமை அதிகமாக டைம் குறையும் இல்லையா? திறமை கூட கூட டைம் குறையும். இது மைண்ட்ல இருக்கணும் எப்பயுமே ஷார்ப்பா. ஸோ இதை வச்சு தான் இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ 3 மடங்கு திறமையானவன் கொடுத்தாங்கன்னா ஒரு பைக் பண்ணா ஒரு 3 பைக் பண்ணுவாரு. ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயமா. மற்ற கொஸ்டின்லாம் கூட நம்ம ஒரு பேட்டர்ன்லயே பண்ணோம். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பேட்டர்ன் அதே தான். பட் இதுல எல்லாருமே மைண்ட் அளவில் என்ன பண்ணுவாங்க, சைக்காலஜிக்கலா லாக் ஆயிடுவோம். மடங்குன்னு நம்ம வித்தியாசமா யோசிப்போம். ஒண்ணுமே கிடையாது. மடங்குனா ஒரு 3 பைக் பண்ணா ஒரு பைக் பண்ணுவாரு. பதட்டப்படாம பொறுமையா பாருங்க, எல்லாமே ஈஸி. மேக்ஸ்ல இதுவரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின் ஏதாவது கஷ்டமா சொல்லி கொடுத்தனா? கஷ்டமாவே இருக்காது. நீங்களாம் நினைச்சுக்கிட்டா மட்டும்தான் கஷ்டமா இருக்கும். எல்லாம் ஈஸி. தெரிஞ்சுக்கிற வரைக்கும் கஷ்டம், பாதி தெரிஞ்சுக்கிட்டா ஈஸி. அதுவே 4 தடவை நீங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் எழுதி பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ அந்த மெத்தடுக்கு மாறிடணும் நம்ம வர வர. சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, எக்ஸ் 3x அப்படியே தலைகீழா வருதா? எஃபிஷியன்சியும் டேஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஓகே, இப்போ இதை வச்சு தான் நம்ம அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். இதுல முதல்ல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னு பாருங்க, கிளியரா இருந்தால் தான் அடுத்தது போக முடியும். இப்போ பாருங்க, அடுத்தது கொஸ்டின்ஸே பார்த்துருவோம் டேரக்டா. எஃபிஷியன்சியில் 2 கொஸ்டின் பார்க்கலாம். ராஜா கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 15 days. ஓகே, ராஜா கேன் டூ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 15 days. பாபு கேன் 50% மோர் எஃபிஷியன்ட் தென் ராஜா. ஓகே, ராஜாவை விட 50 மடங்கு திறமை அதிகமானவர். இஃப் போத் டுகெதர் கேன் கம்ப்ளீட் இட், ஹவ் லாங் டைம் டேக் டு ஃபார் இட்? ஓகே, ராஜா ஒரு வேலையை 15 நாட்களில் முடிக்கிறார். ராஜா ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறார். பாபு வந்து பாத்தீங்கன்னா அதே வேலையை ராஜாவை விட 50% திறமை அதிகமா இருக்காரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ராஜா ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறான்னு சொல்றாங்களா? நம்ம முதல்ல என்ன பண்ணிடுவோம், ராஜா அண்ட் பாபு. சரிங்களா? இப்போ ராஜா பாபு ஃபர்ஸ்ட் அவங்க கான்செப்டை முதல்ல புரிஞ்சுக்கணும். ராஜா ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறார். பாபு 50% திறமை அதிகமானவர்னு சொல்லிட்டாங்களா? சரி, இப்போ ராஜா வந்து திறமை நமக்கு 100%. பாபு ராஜாவோட 50% திறமையானவர். 100% திறமையானவரா இருந்தா பாபு எத்தனை சதவீதம் இருப்பாரு? ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க, 50%. இப்போ நம்ம எந்த டேட்டாவை தெளிவு பண்றோம்னா, ராஜாவை விட 50% திறமையானவர். இந்த டேட்டாவை நம்ம முடிச்சிட்டோம். கிளியரா? 50% திறமை அதிகமானவர். இது ரெண்டையும் 50ல கேன்சல் பண்ணுங்களேன். கேன்சல் பண்ணா இது 2, இது 3. இது 2 பைக், இது 3 பைக். சரிங்களா? ஸோ இது வந்து திறமை, எஃபிஷியன்சி. நல்லா புரிஞ்சுக்கணும். எஃபிஷியன்சி அப்படிங்கிறது திறமை. 2 பைக் பண்ணா ஒரு 3 பைக் பண்ணுவாரு. இதை நான் 2, 3 தான் எப்படி கண்டுபிடிச்சோம்? ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் எஃபிஷியன்சில சொல்லியிருக்காங்க, அதை நம்ம மாத்திட்டோம் அந்த மாதிரி. சரிங்களா? எஃபிஷியன்சியை வச்சு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா டேஸ். டேஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? அப்படியே என்ன சொன்னேன், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். எந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் இதுவரை டவுட் இருக்கக்கூடாதுமா, கொஸ்டினை தெளிவா ரீட் பண்ணுங்க. இதுவரை டவுட்டே இருக்கக்கூடாது. அதாவது ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறார், அதெல்லாம் 2வது. இப்போ நம்ம எடுத்துக்கிறது எஃபிஷியன்சினால பர்சன்டேஜ் ஆஃப் எஃபிஷியன்சி. இவர் 100%னா இவர் 150%. ஸோ இது ரெண்டையும் இப்போ பிரிக்கிறோம். அப்போ இவர் 2 பைக் பண்ணாருன்னா அவர் 3 பைக் பண்ணுவாரு. ஸோ அப்போ 3x இது 2x. இதை முதல்ல பிரிச்சு எழுதிக்கணும். சரிங்களா? ராஜா ஒரு வேலையை 15 நாட்கள் முடிக்கக்கூடியவர். சரி, இப்போ நாட்கள்ல யாராவது ஒருத்தரோட நாட்கள் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. ராஜாவோட நாட்கள் கொடுத்துருக்காங்களா? இந்த 3x அப்படிங்கிறது தான் ராஜாவோட நாட்கள். கரெக்டா? ராஜா வந்து 3x, இது வந்து 15 நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? கேன்சல் பண்ணீங்கன்னா 5 வருதா? ராஜா முடிக்கக்கூடியது 15 நாள், ஆனா அதுல ஒரு எக்ஸோட வேல்யூ 5. அப்போ 2x வேல்யூ 2 × 5 10. சரிங்களா? இது புரிஞ்சுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், 2 பேரோட எஃபிஷியன்சியை பார்த்தோம். பொறுமையா ஒரே கொஸ்டினை 3 டைம் பண்ணுங்களேன், மைண்ட்ல ஸ்டோர் ஆயிரும். ப்ரொசீஜர் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதோட ப்ரொசீஜர் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா நீங்க என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் பண்ணலாம். இவர் வந்து 3 மடங்கு திறமையானவன்றதை நம்ம இந்த எஃபிஷியன்சி வச்சு தான் கண்டுபிடிச்சோம். 50%னா 100, 150. அப்போ 2 பைக் பண்ணா அவர் 3 பைக் பண்ணுவாரு. அப்போ அவர் 3 டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர் 2 டைம் எடுத்துப்பாரு. ஏன்னா எஃபிஷியன்சியும் டைமும் எப்படி பார்த்தோம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இது பார்த்தோம்ல, எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டேஸ். அப்போ ராஜாவோட வேலையை கொடுத்துருக்காங்களா 15 நாள். அப்போ 15 நாள் அப்படின்னா x = 5. அந்த x இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இங்கே 10. இப்போ ராஜா ஒரு வேலையை முடிக்க கொஸ்டின் பாருங்க. இப்போ நம்ம நார்மல் கொஸ்டின் மாதிரி, ராஜா ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறாரு. பாபு அதே வேலையை ராஜா 15 நாள்ல முடிக்கிறாரு, பாபு 10 நாள்ல முடிக்கிறான்னு பார்த்துருக்கோம். இப்போ 2க்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஸ்டெப் நம்பர் 1 as usual நம்ம எப்பயும் பண்ற மாதிரி 15க்கும் 10க்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 30 பைக். இந்த 30 பைக்ஸை ஸ்டெப் நம்பர் 2க்கு வாங்க. ஸ்டெப் நம்பர் 2 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சதுதான். ராஜா 15 நாள்ல முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணுவாரு? அது இங்கேயே இருக்கும். அதான அவங்க எஃபிஷியன்சினே பார்த்துருக்கோம். ராஜா ஒரு நாளைக்கு 2 பைக்,
ராஜா 2 பைக், பாபு 3 பைக். சரிங்களா? இப்ப என்ன சொல்றாங்க, இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க ஆகும் காலம். இப்ப ஸ்டெப் நம்பர் 3, 2 பேரும் சேர்ந்து டோட்டல் பைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்சிஎம் பார்த்துட்டோம் 30 பைக். இந்த 30 பைக்கை 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 பைக். ஸோ 6 × 30. ஸோ 6 days ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இதே மாடல இன்னொரு கொஸ்டின். A is 3 times more efficient than B and A takes 60 days less than B to complete the work. Then how long time taken to complete the work by A and B together? Okay. A B விட 3 மடங்கு திறமையானவர். நம்ம நார்மல் கான்செப்ட்கே வாங்க. யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு டைம் ஃபுல்லா ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் எங்க ஃபுல் ஸ்டாப் கமா இருக்கோ அது வரை ரீட் பண்ணி அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து எழுதணும். நமக்கு தெரியுமா தெரியாதுலாம் யோசிக்க வேணாம். நமக்கு தெரிஞ்சதை அப்ளை பண்ணுங்க. பாதிக்கு அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வந்துடும். பாருங்க, ஏ பி விட 3 மடங்கு திறமையான கொடுத்துருக்காங்களா? ஏன்னா நம்ம தயக்கம் மட்டும்தான் பாதி இடத்துல நம்ம மூவ் பண்றதுக்கு காரணமாவே இருக்கு. அது எக்ஸாம்னு கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. இப்போ ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்களா, சொல்றேன், ஒரு சிலவங்க வந்து அவங்கவுங்க இஷ்டத்துல அவங்கவுங்க வீட்டுல ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவோம். பண்றதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். இதை பண்ணா யாரும் இது நினைப்பாங்களோ அந்த தயக்கத்தை முதல்ல விட்டுருங்க. இப்ப இந்த கொஸ்டினே பாத்தீங்கன்னா நமக்கு தெரியுமோ தெரியாதுன்னு பல தாட்ஸ் இருக்கும். இப்ப இதுக்கு முன்னாடி 12 கொஸ்டின் 13 கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கீங்க. அதே 13 கொஸ்டின் மென்டாலிட்டியில இந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். பட் தெரியுமோ தெரியாதோ வருமோ வராதெல்லாம் யோசிக்கவே கூடாது. அந்த தயக்கமே இல்லாம நீங்க பண்ணுங்களேன். 2, 3 லெவலை தாண்டறப்ப ஆட்டோமேட்டிக்கா பாஸ் பண்ணி போயிடும். எப்பயுமே அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் லெவல் மட்டும் தான் கஷ்டம். அந்த இனிஷியல் கஷ்டம்னு சொல்றதை விட தயக்கம் இருக்கக்கூடாது. உங்க தயக்கத்தை தாண்டிட்டீங்க அப்படின்னா அடுத்து அல்டிமேட்டா நீங்க ஜெயிச்சிருவீங்க. அவ்வளவுதான். அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் லெவல்ல கொஞ்சம் தயக்கம் இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டினை பார்க்கும்போதே 3 மடங்கு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்த கொஸ்டின் மாடலே இல்லையே, வித்தியாசமா இருக்கேன்னு யோசிச்சா வித்தியாசமா தான் இருக்கும். பட் நம்ம பார்த்தது தான். இப்போ முதல்ல என்ன பண்ணலாம், ஏ பி விட 3 மடங்கு திறமையானவர் இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஏ பி 2 பேரு. யாரு 3 மடங்கு திறமையானவர்? ஏ. அப்ப ஏ வந்து 3 பைக் பண்ணாருன்னா இவர் 1 பைக் பண்ணுவாரு. இதான எஃபிஷியன்சில பார்த்தோம். அப்ப இதான் 3 மடங்கு திறமை. ஓகே, எஃபிஷியன்சி இப்படி இருந்தா 2 பேரோட டேஸ் எப்படி இருக்கும்? அப்படியே தலைகீழா மாறி வரும்னு பார்த்தோமா? இது 1x இருந்தா இது 3x இருக்கும். இப்ப இதுக்குள்ள என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு யோசிங்க. ஒரு வேலையை முடிக்க பிஐ விட 60 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார். இது 2 பேரோட நாட்கள் என்னது? இது 2 தான் நாட்களுக்குள்ள டிஃபரன்ஸ். அப்ப டிஃபரன்ஸ் 2x. 3xல 1x போனா 2x. 2x ஈக்குவல் டு 60. அப்ப எக்ஸோட வேல்யூ 30. எக்ஸோட வேல்யூ 30 நாள். சரிங்களா? எக்ஸோட வேல்யூ 30ன்னு எடுத்தோம்னா இப்போ 1 × x அப்படின்னு பாத்தீங்கன்னா 30. 3 × 30 அப்படின்னு எடுத்தீங்கன்னா 30. இப்போ ரெண்டுக்குமே டேஸ் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ ஏ வந்து ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறார்? 30 நாள்ல முடிச்சார்னா பி வந்து 90 நாள்ல முடிப்பார். ஏ ஒரு நாளைக்கு 3 பைக் பண்ணா பி ஒரு நாளைக்கு 1 பைக் தான் பண்ணுவாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, 3 பைக்கா 30 நாள் பண்ணா எத்தனை பைக் முடியும்? 3 3 30 நாள் 90 பைக் முடியுமா டோட்டலா? அவர் 1 90 நாள் பண்ணா அப்பவும் 90 பைக் தானே முடியும். அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது? டோட்டல் பைக் 90. இதை நம்ம எல்சிஎம்ல கண்டுபிடிப்போம். ஸ்டெப் நம்பர் 1ல பண்ணுவோம்ல, அதான் அங்க டைரக்டா சொன்னேன். ஸ்டெப் நம்பர் 1ல எப்ப என்ன பண்ணுவோம்? 2க்கு எல்சிஎம் பார்ப்போம்ல, 30க்கும் இந்த 90க்கும் எல்சிஎம் பார்ப்போம். அதான் இங்க வந்து 90. அப்ப மொத்த பைக்கு 90. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டெப் நம்பர் 2ல நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? இண்டிவிஜுவல் ஒர்க். அதுவும் நம்ம இங்கேயே பார்த்துட்டோம். ஏ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்ணுவாரு? ஏ ஒரு நாளைக்கு 3 பைக்கு. அப்படியே பி வந்தீங்கன்னா பி ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்ணுவாரு? பி ஒரு நாளைக்கு 1 பைக்கு. ஸ்டெப் நம்பர் 3 வந்தீங்கன்னா என்ன பண்ணணும்? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? ஆகும் காலம். சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம்னா 90 மொத்தம். சரிங்களா? 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எத்தனை? 4. 90/4 கேன்சல் பண்ணுங்க. 45/2. ரெண்டாவது வாய்ப்பால கேன்சல் பண்ண ரெண்டையுமே. மறுபடியும் 2ல கேன்சல் பண்ணீங்கன்னா 22 2 44. 1/2. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகே, அப்படியே பாருங்க ஒரு டைம். புரியலன்னா மறுபடியும் முதல்ல இருந்து பாருங்க. ஒரு 3 டைம் மெத்தடை பார்க்கணும். புது மெத்தடா இருந்தா ஸ்டார்டிங் ட்ரபிள்ஸ் இருக்க தான் செய்யும். அதை கரெக்டா ஸ்டார்டிங்ல இருந்து 2-3 டைம் பார்த்துட்டு 2 டைம் எழுதணும். 3ஆவது டைம் பார்க்காம பண்ணணும். அப்படியே அந்த ஃப்ளோ வந்துடும் உங்களுக்கு. அவ்வளவுதான். சின்ன மெத்தட் தான், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. சரியா? ஓகே, இப்போ இது பாருங்க. ஏ அண்ட் பி டுகெதர் ஜாயின். 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எஃபிஷியன்சி தான் 3. இப்போ நம்ம எஃபிஷியன்சிலே 3 கொஸ்டின் 3 வித்தியாசமான டைப்ல சொல்லியிருக்கேன். ஆனா 3 ஒன்று தான், சிம்பிள் தான். இப்போ A and B join together complete the work in 12 days. A and B join together complete the work in 12 days. Okay. A is இது பாருங்க, A is 2 times efficient than B ன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம என்ன டேலி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கவனிங்க. A, B இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாங்க.
ஏ என்பவர் பியை விட 2 மடங்கு திறமையானவர். ஓகே, ஏ பி 2 பேரு. ஏ பியை விட 2 மடங்கு திறமையானவர். இவர் 1 பைக் பண்ணாருன்னா இவர் 2 பைக் பண்ணுவாரு. இதுதான் எஃபிஷியன்சி. ஓகே, எஃபிஷியன்சி கொடுத்தாச்சு. தென் டேஸ் என்ன பண்ணணும்? அப்போ எஃபிஷியன்சி கொடுத்தா டேஸ் அப்படியே இன்வெர்ஸ் ஆகுமா? இவங்க 1x இவங்க 2x. இதுல கொஸ்டினே சிம்பிளா முடிச்சிட்டாங்க. ஏ பியை விட 2 மடங்கு திறமையானவர். 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. 12 நாள் சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப நமக்கு இங்கேயே பாதி ஆன்சர் வந்துருச்சு. 2 பேரும் சேர்ந்து 12 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. பி மட்டும் தனியா எத்தனை நாள் கேட்கறாங்களா? இப்ப இதுக்கு அடுத்த ஸ்டெப்பே பாருங்களேன். சின்ன லாஜிக் கரெக்டா யோசிச்சோம்னா இங்கேயே முடிஞ்சது. 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணுவாங்கம்மா? ஏ ஒரு நாளைக்கு 2 பைக், பி ஒரு நாளைக்கு 1 பைக் தான் பார்த்தோம். அப்ப 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாள் எத்தனை பைக் பண்ணுவாங்க? 3 பைக் பண்ணுவாங்க. மொத்தம் எத்தனை நாள்ல வேலையை முடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க? 3 பைக் பண்றவங்க 12 நாள்ல வேலையை முடிக்கிறாங்கன்னா அப்ப டோட்டல் பைக் எத்தனையா இருக்கும்? யோசிங்க. 36 பைக் தான் டோட்டலாவே இருக்கும். கரெக்டா? டோட்டல் பைக் 36. இந்த டோட்டல் பைக் 36 அப்படிங்கிறப்போ பி மட்டும் தனியா கேட்கறாங்க. பி மட்டும் தனியா ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்ணுவாங்க? 1 பைக். 36/1 அப்ப 36 நாள். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். எவ்வளவு சின்ன கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி யோசிச்சிங்களா? நான் கொஸ்டினை கொடுத்தாலே பாஸ் பண்ணிட்டு அந்த கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணிட்டு என் மெத்தட் பாருங்களேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாக்குறப்ப என்னடா சின்ன கொஸ்டினா இருக்குன்னு தோணும். இந்த கொஸ்டினை எக்ஸாம்ல தெரியாம விட்டுட்டு வந்தவங்க 100% ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா தெரியும். எஃபிஷியன்சினோட நம்ம மைண்ட் வேற எங்கேயோ போகும். ஏன்னா ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தவங்க, டைம் ஒன்று இருக்க பார்த்து ஃபீல் பண்ணவங்களுக்கு இந்த இது தெரியும் கொஸ்டின் எப்படின்றது. இப்போ நான் இந்த டைப் வந்து எஃபிஷியன்சி டைப். இந்த கிளாஸ்ல வந்து நான் எஃபிஷியன்சி டைப்பும் பிளஸ் அந்த ஏபி ஜாயினிங் மெத்தடும் முடிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த ஆண்களும் பெண்களும் இது வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம், அடுத்த டைப்ல. சரிங்களா? ஆண்களும் பெண்களும். ஸோ இதுவும் சரி. அதுக்கப்புறம் அடுத்து இந்த இருக்கு பாருங்க. இது மாதிரி 3 கொஸ்டின் இருக்கு. இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம இதுக்குள்ள போகலாம். ஸோ இந்த கொஸ்டின்லாம் முடிச்சிடலாம். நீங்க முடிஞ்சா ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. அப்பதான் நீங்க ட்ரை பண்ணி பண்ணும்போது அடுத்த கிளாஸ்க்கான டிஃபிகல்டிஸ் தெரியும். ஏன் நம்ம இப்படி பார்த்தா எப்படி இருக்கும்ன்றது நமக்கு புரியும். கொஸ்டின் நம்பர் 19 ஹோம் இருக்குமா? அடுத்த கிளாஸ்ல சால்வ் பண்ணுவேன். இன்னைக்கு 10, 11 பண்ணிட்டேன்ல. 11, 12. கொஸ்டின் நம்பர் 20 ஹோம் ஒர்க். 19, 20 ஹோம் ஒர்க் எடுத்துட்டு ஆன்சர் சொல்லணும். சரிங்களா? 19, 20 பாத்துக்கோங்க. ஒரு டைம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. கொஸ்டின் நம்பர் 20க்கும் கொஸ்டின் நம்பர் 19 பொறுமையா பார்த்துட்டு சால்வ் பண்ணி ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல 19, 20 முடிச்சுட்டு தான் அடுத்த கிளாஸ்க்கே வருவேன். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா இது நார்மலான கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 21. எக்ஸ் கேன் டூ 1/5 ஆஃப் ஒர்க் இன் 10 days. ஓகே, அப்போ எக்ஸ் 10 days 1/5 ஆஃப் ஒர்க். பார்ட் என்ன சொல்லியிருக்கேன்? எப்பயும் பார்ட்டை தலைகீழ எழுதணும். அப்போ 5/1 5 டைம் போட்டா 50 நாள்ல வேலையை முடிப்பாங்க. ஓகே, அடுத்து ஒய் 50% ஒர்க் முடிய எவ்வளவு நாள் ஆகுது? 10 நாள். அப்போ 100% ஒர்க் முடியறதுக்கு 20 நாள்ல முடியுது. கரெக்டா? மொத்தமா மாத்தணும். 5ல 1 பங்கு வேலையை 10 நாள்ல பண்றாங்க. அப்ப 5ல 2 பங்குனா 20 நாள், 3 பங்குனா 30, 4 பங்கு 40, 5 பங்கு 50 நாள். அப்போ எக்ஸ் 50 நாள்ல வேலையை ஃபுல்லா முடிக்கிறாங்க. கரெக்டா? ஒய் 10 நாள்ல பாதி வேலை, 50%னா பாதி தானே. அப்ப ஃபுல் வேலை முடிக்கணும்னா 100 டபுள் ஆகும் 20 நாள். சோ அதே மாதிரி இசட் பாருங்க 1/3 3ல 1 பங்கு வேலையை 30 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ 30 3 டைம் பண்ணாங்கன்னா 90 நாள்ல முடிப்பாங்க. உங்களுக்கு கொஸ்டின் என்ன? யார் முதலில் முடிப்பார்? இதுல யார் முதல் முடிச்சிருக்காங்க? 20 நாளா 50 நாளா 90 நாளா? 20 நாள். பார்த்தாலே தெரியுதா? இவ்வளவுதான் கொஸ்டின். 20 நாள்னா ஆன்சர் என்ன? அப்போ ஒய். முடிஞ்சதா? 21 19 20 ஹோம்ஒர்க் மறக்காம பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுவும் நம்ம பண்ண சம்மு தான். ஹோம்ஒர்க் எடுத்துக்கலாம். ஹோம்ஒர்க் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 3 ஹோம்ஒர்க் போதும். அடுத்த கிளாஸ்ல 3ஐயும் முடிச்சு நான் கம்ப்ளீட் பண்றேன். ஹோம்ஒர்க் நம்பர் கொஸ்டின் நம்பர் 19, கொஸ்டின் நம்பர் 20, கொஸ்டின் நம்பர் 22. இந்த 3 ஹோம்ஒர்க் பண்ணி எனக்கு கீழே ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறதே உங்க ஃபாலோ அப்புக்காக தான். சரிங்களா? இந்த ஹோம்ஒர்க் நான் மறுபடியும் நான் தான் சால்வ் பண்ண போறேன். இந்த முடிச்ச ஹோம்ஒர்க்கை மறுபடியும் நான் பண்ணிட்டு தான் அடுத்த கிளாஸ் போவேன். இந்த ஹோம்ஒர்க் எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா உங்களோட ஃபாலோ அப் தான். இவ்வளவு நாள் பண்ணீங்க, ஒரு 2 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ண முடியுதா? ஏன்னா நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து எனக்கு நிறைய டைப் தெரியும் அப்படின்ற மாதிரி நான் காமிச்சு எந்த விஷயம் ஆக போறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ பேட்சுக்கும் இதுக்கும் இதான் டிஃபரன்ஸ். பேட்சை பொறுத்தவரை அதிகமாக உங்களை ஒர்க் அவுட் பண்ண வைப்பேன். ஏன்னா நீங்க என்னை நம்பி வந்திருக்கிறப்போ நான் உங்களுக்கு அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு நிறைய கொடுத்து அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவேன். பட் யூடியூப்ல அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. யூடியூப்பை பொறுத்தவரை சில பேர் படிச்சிருப்பீங்க, சில இடத்துல தப்பு பண்ணுவீங்க. உங்களுக்கு யூடியூப்ல நான் தெளிவா எல்லாத்தையும் நடத்திடுவேன். அதுக்கப்புறம் நீங்க போனா படிச்சு எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு அந்த கான்செப்ட் ஃபுல்லா சொல்லி கொடுத்துட்டு நீங்க படிச்சு நீங்க எடுத்துக்கலாம். ஒண்ணு. ஸோ இப்போ பேட்ச்ல வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்க டேரக்டா அன்மியூட் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். அந்த கொஸ்டின் வேல்யூபிளா இருக்கணும். உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ண கொடுக்குற கொஸ்டினை கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ அப்படிங்கிறதுக்கான மரியாதையே போயிருச்சு. ஏன்னா ஃப்ரீ அப்படிங்கிறப்போ ஏதோ ஏனாதானு கொடுப்பாங்க. ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு அந்த இதுக்கு நீங்க யோசிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஃப்ரீ பெய்டு பெருசா வித்தியாசம் அப்படிங்கிறது நடத்துறதுல கொடுக்கவே மாட்டேன். நடத்துறதுல உங்களுக்கு கம்மியா சொல்லி கொடுத்துட்டு அதிகமா சொல்லி கொடுப்பானா நோ வே, சான்ஸே கிடையாது. எனக்கு என்ன தெரியுமோ சொல்லி கொடுத்துருவேன். பட் டீச்சிங் ஈக்குவல்.
பட் ட்ரைனிங் டிஃப்ரெண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். டீச்சிங் வேற, ட்ரைனிங் வேற. டீச்சிங் அப்படிங்கிறதுல நான் எப்பயுமே 100% தெளிவா இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கொடுக்கணுன்றது இல்லை, சரிங்களா? அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது ஒரு வெல்த்தியா இருக்கணும், எப்பயுமே ஒரு ஹெல்த்தியா இருக்கணும். ஏன்னா அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒருத்தர் சொல்லி கொடுக்காம போய் அவங்க கூட காம்படிஷன் போகக்கூடாது. இப்போ நானுமே அடுத்து குரூப் 1 எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் மறைச்சு வச்சு எனக்கு வந்து ஆக போறது இல்லை. சொல்லி கொடுக்குறேன், எல்லாத்தையும் கத்துக்கோ, முடிஞ்சா கூட போட்டிக்கோ அப்படிங்கிறதான் ஒரு வெல்த்தியான காம்படிஷன். அதை விட்டுட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பாதி விஷயத்த பசங்கிட்ட சொன்னா அவங்க படிச்சிருவாங்களோ, அவங்ககிட்ட வந்து மறைச்சிருவாங்க, இப்படியே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்ல சக்சஸ் ஆகுது கஷ்டம். எப்பயுமே ஓப்பனா இருங்க. எதுக்காக சொல்றேன்னா, படிக்கிறப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க ஒமிட் பண்ணணும். அதுல இது ஒரு விஷயம். ஒரு குரூப் ஸ்டடி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சா உங்க குரூப்ல பசங்க கூட ஷேர் பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆக போறது இல்லை. நீ ஷேர் பண்ணும்போது அவனுக்கு தெரிஞ்ச 4 விஷயத்தை கத்துக்கலாம். இப்போ கரெக்டா பார்டர்ல 2 பேரும் ஒரு மார்க்ல மிஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 மார்க் அவனுக்கு தெரிஞ்சு உனக்கு தெரியாம இருக்கலாம், அவன் கூட இருந்த ஃப்ரெண்டாவே இருக்கணும். இன்னொரு கொஸ்டின் நீ மிஸ் பண்ணிருப்ப, அந்த கொஸ்டின் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் மிஸ் பண்ண கொஸ்டின் உனக்கு தெரிஞ்சிருக்கும். இதை நீங்க 2 பேரும் ஷேர் பண்ணிருந்தீங்கன்னா 2 பேருமே பாஸ் பண்ணிருப்பீங்கல்ல. இந்த ஆஸ்பெக்ட்ல யோசிச்சு பாருங்க. ஏன்னா அது எல்லாருமே பண்ற விஷயம் தான். நம்ம தெரிஞ்ச விஷயத்த நம்ம கூடயே படிப்போம். சரி, இந்த ஒரு விஷயத்த நம்ம தனியா வச்சுப்போம், இதை நம்ம மார்க் எடுத்தாலும் நினைப்போம். இதே மாதிரிதான் அவனும் நினைப்பான். எப்பயுமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நமக்கு நடக்கும். சரிங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவா நடக்கும். நான் எதுக்காக சொல்றேன்னா, சின்ன சின்ன தவறுகளால வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க கூட இருக்கிறவங்க, நம்ம கூட ஒருத்தவங்களை பார்க்கிறோம், நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு டைம்ல நம்ம மீட் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு மீனிங் இருக்கும், ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். இல்லாமலாம் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மீட் பண்ற சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லைஃப்ல எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்க டைம்ல ஒருத்தவங்க மீட் பண்ணி நம்ம கூட டிராவல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பாண்டிங் இருக்கணும். ஓகே, அப்போ அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் யோசிக்காம ஷேர் பண்ணுங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்ட்ல. ஏன்னா இதுல தான் நிறைய பேர் என்ன பாக்குறேன் அப்படின்னா, போட்டிகளோட சேர்ந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருது. பொறாமை இருக்கவே கூடாது, சரிங்களா? போட்டி போடலாம். இப்போ 4 பேர் இருக்கீங்களா, 4 பேரும் பாஸ் பண்ணி போகணும். யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு இடத்துல வந்து போறோம், 4 பேர் இருக்கோம், ஒருத்தர் டிஎஸ்பி, ஒருத்தர் டெப்டி கலெக்டர், ஒருத்தர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே நல்ல நிலைமையில இருந்தா நமக்கு எப்படி இருக்கும் பின்னாடி? நாளைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட் போகும்போதே உங்களுக்கு ஒரு கெத்தா இருக்கும்ல. நம்ம கூட இருக்க ஒருத்தனை தாழ்வுபடுத்தி நம்ம பெரிய ஆள் நினைச்சுக்கிறதுல ஒரு சந்தோஷமே இருக்கக்கூடாது. அது ரொம்ப தவறான விஷயம். ஸோ அப்படி நினைச்சோம் அப்படின்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா சில பேர் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் நடந்திருக்கலாம் சார். அதை தப்புன்னு சொல்லலை. அது வந்து இயற்கை, உலக இயற்கை. நம்ம வந்து பெரிய விஷயத்தை நோக்கி போறப்போ நமக்கு அனுபவங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அந்த அனுபவத்துல ஒரு கெட்ட அனுபவமாக கூட இருக்கலாம், அதெல்லாம் விட்டுறணும். ஸோ ஒருத்தன் அப்படி இருந்தா நம்மளும் அப்படி இருக்கணும்னு கிடையாது. நம்ம போகக்கூடிய ட்ராக்ல நம்ம சப்போர்ட் பண்ணி, நம்ம கூட வர்றவங்க எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி கூட்டு போயிடணும். ஒரு லெவல்ல போய் நிக்கிறப்போ 4 பேர் படிச்சோம்ப்பா, 4 பேர் நல்ல பொசிஷன்ல இருக்கும், அதுதான் சந்தோஷம். 4 பேர் படிச்சோம், 4 பேர் நல்லா இருக்கும், ஒருத்தன் மட்டும் பாத்தீங்கன்னா இன்னும் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், அதுல என்ன சந்தோஷம் இருக்கு? நம்ம சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா பண்ணக்கூடிய டைம்ல பண்ணிடணும். நீ நாளைக்கு வேலைக்கு போயிட்டு அவனுக்கு ஒரு மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறது சப்போர்ட் கிடையாது. அவன் லைஃபை டெவலப் பண்ணி விடுறீங்களா, அதுக்கு முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு வேலை படிச்சு வேலைக்கு போயிருக்கலாம். இப்போ நீங்க வீடியோ பாக்குறவங்க கூட சில பேர் வந்து குரூப் 4லயோ குரூப் 2லயோ இருக்கலாம். உங்க தெரிஞ்ச ஏரியால உங்க சர்க்கிள்ல ஒருத்தர் நம்ம கீழே வச்சு பார்க்க கூடாது. அவன் டெவலப் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம், முடிஞ்ச சப்போர்ட். ஒரு புக் வாங்கி தரலாம். ஏன்னா ஒரு 1000 ரூபாய் மாசம் என்னென்னமோ செலவு பண்ணுவோம், ஒரு 1000 ரூபாய்க்கு புக் வாங்கி கொடுங்க. இல்ல அப்படின்னா ஒரு சொல்லி கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு புக்ஸ் வாங்கி கொடுக்கறத விட நம்ம தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அதோட ஹாப்பினஸே வேற, சரிங்களா? இப்போ நான் சொல்றேன், நானும் படிக்க ஆரம்பிச்சேன் தான். எனக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான டைமிங்கே இப்போ கிடைக்கல. அவ்வளோ ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் மட்டுமே வச்சுக்கிட்டு நானே படிச்சு பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா பண்ணலாம். இல்ல நான் தெரிஞ்ச விஷயத்த ஒன்லி அமௌண்ட்டுக்காக மட்டும்தான் கொடுக்கணும்னு நினைச்சா அதுவும் பண்ணலாம். ஏன்னா எல்லாத்தையும் வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த இருக்கக்கூடிய கொஞ்ச காலத்துல வாய்ப்புகள், பணங்கள் அதெல்லாம் தாண்டி கொஞ்சமாவது வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இதை நீங்களுமே பண்ணலாம். இதை நீங்க இப்போ சேவ் பண்ணி வச்சு பின்னாடி ஒன்றும் பெருசா இருக்க போறது இல்லை. அதுவும் எஜுகேஷன் ஸ்டடீஸை பொறுத்தவரை நம்ம ஒரு விஷயத்த அடிக்கடி கொடுக்க தான் நமக்கு டெவலப் ஆகும். இதை நீங்க ஃபீல் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தரேன், நீங்க ஒரு டவுட் கேட்குறீங்க, அடுத்த லெவல் நான் யோசிப்பேன். இதை நான் இப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டேன்னா அது அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கே வந்து ஒரு 50% தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அது டெவலப்பே ஆகாது. நான் அந்த 50% 4 பேருக்கு சொல்லும் போது அந்த 50% ஸ்ட்ராங் ஆகிறேன். 4 பேர்ல ஒருத்தன் கொஸ்டின் கேட்கும் போது அந்த 50-70 மாறுது, அந்த 70-100 மாறுது. இப்படிதான் எஜுகேஷன் வந்து ஃபுல் ஆகிக்கிட்டே போகுமே தவிர, நீங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் நமக்குள்ளேயே காத்துக்கிடுவோம், நம்மளே வச்சுக்கலாம், இதை வச்சு நம்ம பாஸ் ஆகலாம்னு நினைச்சா கண்டிப்பா ஆக மாட்டீங்க, சரிங்களா? இதை சாபம்லாம் கிடையாது, இதுதான் இயற்கை நியதி. நம்ம ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, நல்லது பண்றோமோ, அதுக்கு ஈக்குவலான நல்ல விஷயம் நம்மளை தேடி வரும். பட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், சரிங்களா? சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்போ பாஸ் பண்ணாம இருக்கலாம், பட் எதிர்காலத்தில் பாஸ் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டைலாக் சொல்லுவாங்க. இஃப் யூ வின் டெஃபினெட்லி பட் நாட் இமீடியட்லி. நீங்க ஜெயிக்கலாம், ஒருவேளை இப்போ ஜெயிக்காம இருக்கலாம். இஃப் யூ நாட் வின் இமீடியட்லி பட் யூ வில் வின் டெஃபினெட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான மீனிங் அதுதான். நீ இப்போ ஜெயிக்காம இருக்கலாம், ஆனால் ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஜெயிப்ப. இதை வந்து நீங்க உங்களுக்குள்ள வச்சுக்கணும். நான் இப்ப ஜெயிக்கல பட் ஜெயிப்பேன் அப்படின்றது உங்க தாட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க சொல்ற விஷயமோ, யாரோ ஒருத்தவங்க ஃப்ரெண்டு சொல்ற விஷயமோ, இல்ல வீட்டுல சொல்ற விஷயமோ நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் ஆணித்தரமா இருக்கணும், ஜெயிப்பேன், ஜெயிக்கிற வரைக்கும் போராடுவேன், அந்த ஜெயிக்கிற காலத்துக்குள்ள என்னால முடிஞ்ச நல்ல விஷயங்களை பண்ணுவேன். சார் நான் சொல்லி கொடுத்து என் கூட இருக்கிறேன் பாஸ் பண்ணிட்டானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவன் இந்த டைம் இஏஓ ஆகலாம், ஆகட்டும். அடுத்த டைம் நம்ம ஒரு வேலை டிஎஸ்பியோ டெப்டி கலெக்டரோ ஆகணும்னு இருந்தா
அது ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கான வெற்றி அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, உன்னுடைய தொடர்ச்சி உன் கையில இருக்கிற வரை. ஸோ அந்த தொடர்ச்சியை மட்டும் விடாம போங்க. வெற்றி படி அப்படிங்கிறது மாறலாம், வெற்றி பயணம் அப்படிங்கிறது தொடரணும். எப்பயுமே வெற்றி அடைகிற வர அந்த பயணத்துல மாற்றம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. கண்டிப்பா நீங்க வெற்றி அடைவீங்க. நீங்க நினைச்சதோட பெஸ்டா நல்ல இடத்துக்கு போவீங்க. எல்லாருக்குமே தேங்க்யூமா, ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ.